இப்படியே ஆட்சியை கவுத்தாலும் மக்களாகி நாங்க விட மாட்டோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி போயிட்டு இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. இந்த ஆட்சி நல்லா நீடிக்கணும். அவர் பாக்கலனால அது என் தம்பி மாதிரி எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களை மாதிரி ரோட்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு அவர் முக்கியமா உதவி பண்ணணும். ஏன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலே மழையில தண்ணியிலேயே உட்காந்து நாங்க வியாபாரம் பத்தி என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். கண்டிப்பா இவரு இந்த இதை அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. அரசு வேலை அதற்காக படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல ஆண்டுகள் அதுக்காக இரவும் பகலும் விழித்து படித்து அந்த வேலை நமக்கு எப்ப கிடைக்கும்னு காத்து வரிசையில் நிற்கிறாங்க. அவருடைய வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 41 பேர் வரிசையில காத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு அது மூலியமா கூட மாறலாம். ஒருத்தர் சொன்னாதான் ஒருத்தர் செய்ய முடியும். அவங்க சொல்ற விஷயங்களை இவர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. சில இது அவங்க சொல்றதும் ஏத்துக்காத மாதிரி இருக்கு. சோ அதனால ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னாதான் நம்ம இந்த தப்புலாம் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குது இல்ல. சோ அது நல்ல இதா அவங்க சொல்றதுதான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அரசு வேலை பார்த்தாலே அந்த குடும்பமே வருங்கால சந்ததிகள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வழியினால ஒரு குடும்பம் வாழுது. நல்ல விஷயம் தான். டிஎம்கே ஆட்சியில கிணத்துல போட்டு கல்லு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு உடனே ஒவ்வொரு செடியும் 4 நாள் பாத்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப நல்லதுதாங்க. நல்லபடியா அருமையா போயிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி 5 ஆண்டுகள் போயிடுச்சுன்னா இந்த தமிழ்நாடே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லபடியா வரும். விஜய் வரணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பேட்டியை பாப்பறோம்னு கேட்டுதான் சொன்னேன். ஆனா இப்ப அவர்கிட்ட நான் முக்கியமா சொல்லணும். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு அவர் இப்படி ரோட்ல நாங்க பூவை விட்டு நாங்க படிக்க வச்சு ட்ரைனிங் வர பிள்ளைல வச்சே வேலை எடுக்கிறாங்க. ஆனா எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிள்ளை குட்டியில படிக்க வச்சதுக்கோசரம் அவரு இந்த மாதிரி டாப் நர்ஸ் வேலை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கொடுக்க சொல்லுங்க. பாவம் பிள்ளை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படியால 8 மணிக்கு போனா நைட்டு 8 மணி 10 மணி ஆயிடுது வேலைக்கு கூட. அவரு பார்த்து முன்னுக்கு நின்னாருன்னா கொஞ்சம் கம்மியானா பிள்ளைகள் கையால் நல்லா இருக்கும். வேலை பார்த்துட்டு வந்தாலே கையால் வீங்கிக்குது. 41 பேர் இருந்ததுக்கு அரசு வேலை அவங்க குடும்பத்தினர் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம், அவங்களுக்கு வேலை கொடுப்பது நியாயம் தான். எதுக்காக வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பொழுது தவிக தலைவராக இருந்த விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வந்த அவர்கள் அவருடைய இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கல, அது அவர் கொடுக்கல. அவர் இப்ப ஆட்சி கொண்டதுக்கு பிறகு அவர் முதல்வராகி அவர் அரசு வேலையை கொடுக்கும் பொழுது அந்த அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு ஒரு 41 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால இது அரசு வேலையை அவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்து இவர் தன்னுடைய பணத்திலிருந்து அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை அதற்காக படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல ஆண்டுகள் அதுக்காக இரவும் பகலும் விழித்து படித்து அந்த வேலை நமக்கு எப்ப கிடைக்கும்னு காத்து வரிசையில் நிற்கிறாங்க. ஐயா சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. ஒரு நல்லது பண்ணோம்னா 4 பேர் சொல்ல மாட்டாங்க செய்வாங்க. ஆனா அவர் செய்யக்கூடிய விஷயத்த நல்லமே செஞ்சுட்டு இருக்காங்க. அது நாங்க வரவேற்படியே ஆட்சியை கவுத்தாலும் மக்களாகி நாங்க விட மாட்டோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி போயிட்டு இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. இந்த ஆட்சி நல்லா நீடிக்கணும். உழைத்து வெற்றி பெற்றவனை ஒரு அந்த வெற்றியை நம்ம பாராட்டு ஒழிய அதற்குரிய நான் தான் என்னாலதான் அப்படி சொன்னா அது எந்த வழியுமே நியாயமே இல்லைங்க. விஜயே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த வெற்றியை மக்களாகி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சரியா பயன்படுத்துறாரு. அதனால நல்ல முறையில் ஆட்சி போய் நல்லா இருக்கு. கண்டிப்பா தொடங்க. 15 ஆண்டுகள் டிவி காட்சி கண்டிப்பா இருங்க. வெளியில வேலைக்கு போனா 7,000 8,000 தான் சம்பளம் தராங்க. அவரு பார்த்து முன்னுக்கு நின்னாருன்னா கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு முக்கியமா அவர் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கொடுக்கணும். என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் உதவி பண்ணணும். அதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. நான் ஒன்ன மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா நான் சொல்லி இருந்திருப்பேன். ஆனா யாரும் என்னை கேட்கல. ஆனா இவர் ஆட்சியினால இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முன்னுக்கு வந்துறீங்களா நிக்கிறீங்க. அதனால நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா எங்களை மாதிரி ரோட்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு அவர் முக்கியமா உதவி பண்ணணும். ஏன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலே மழையில தண்ணியிலேயே உட்காந்து நாங்க வியாபாரம் பத்தி என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். கண்டிப்பா இவரு இந்த இதை அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. அவரு பாக்கலனால அது என் தம்பி மாதிரி எங்களுக்கு உதவி செய்யணும் நான் சொன்னாங்க. அதுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்ல. ஒரே வார்த்தை சொன்னா இல்லன்ட்டு அவங்க மனசுக்கு என்ன படுதோ அவங்க பார்த்து போய் செஞ்சுக்கலாம். பழச நினைச்சுட்டே இருந்தா இந்த மேல வாடுற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல. இன்னமேல் நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கப்பறம் இருக்க வரல அவங்க வாழ்ந்து போனா அவங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். சரி விடு, இது விதியோட நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு அவங்க மறந்துட்டு நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறந்திருக்காங்க அப்படின்றப்ப நம்ம இடத்துல வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால அவரோட முடிஞ்ச உதவியை அவர் செஞ்சிருக்காரு. சோ அதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்க பர்டிகுலரா நம்ம எதுவுமே சொல்ல
தலைமுறையில நம்ம அங்க இல்ல. சோ அதனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு நம்ம நேர்ல பார்க்காம எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் போயிட்டு இருக்கு. சோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க ஜாலியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். முன்னாடி டிஎம்கே இருந்தாங்க, அதுக்கு வந்து அப்ப ஏடிஎம்கே அதை பேசிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரிதான் அப்ப டிவிகே இருக்கும்போது டிஎம்கே ஏதாவது பேசதான் செய்வாங்க. அதான் ஆப்போசிட் ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது வரமாட்டோமா அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்றதா. சோ அது நார்மல் விஷயம் தான், அதுல புதுசா எதுவும் இல்ல. அவருடைய வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 41 பேர் வரிசையில காத்துட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டோம் ஏன் இறந்து போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்து 41 பேர், உங்களை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னைய பார்க்க வந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். அது தவறுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா 41 பேருக்கு எது செய்யணுங்கிறதுல எனக்கு இந்த மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 41 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு. என் குடும்பத்துல இவங்க இறந்து போயிட்டாங்க, உங்களை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த வேலைக்கு அப்படின்னா இந்த 41 பேர் ஏமாற்றம் அடைகிறாங்க. அவங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி அப்படின்னு நான் சொல்றேன். 40 நாளை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு 6 மாசம் காலம் கொடுப்போம், அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ நம்ம அண்ணன் பிள்ளையாவோ அவங்க யதார்த்தம் நினைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க பிள்ளை குட்டியும் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு பரவாயில்லன்னு இப்ப தோணுது. எவ்வளவு பரவாயில்ல தோணுது. கண்டிப்பா அவர் அடுத்தடுத்து வரணும். அடுத்தடுத்து அவங்க வாரிசு இருக்கு, கண்டிப்பா வருவாரு. நம்பிக்கை முழு மனசா இருக்கு. என்னைக்கு நாள் எங்க தலைவருக்கு வாழுங்க. அது வந்து அவங்க செஞ்சது சரியில்லை. அது வந்து ஜனங்க வந்து இந்த மாதிரி வந்து கேட்கல. கேட்டு இருந்தாங்கன்னா நடக்கிறதோ சொல்லிருப்பாங்க, சொல்லல. இன்னைக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த இடத்த வந்து அவர் சும்மாதான் கொடுத்தாங்க. அம்மா ஆச்சுலேயும் சரி, ஐயா ஆச்சுலேயும் சரி. ஆனா இன்னைக்கு வெளியில காசை வாங்கிட்டு தான் தராங்க. எந்த ஜனங்களுக்குமே அவங்க உதவி பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உதவி பண்ண கிடையாது. அதுக்குள்ள காசை வாங்கிட்டு தான் தராங்க. ஆனா நிறைய அது மக்களுக்கு செய்யாம வச்சுக்கிட்டாங்க. இவரு நாள் எங்களுக்கு செய்யணும்னு நானு முன்னுக்கு கடவுள் மாதிரி வேண்டுறோம். இப்பதான் உட்கார்ந்துருக்காரு தம்பி, இந்த பேர் தானே வருவாரு, கண்டிப்பா ஒழிப்பாரு, மக்களுக்கு நல்லா செய்வாரு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நிர்வாகத்தை திறமையை பாக்குறதுக்கு 6 மாசம் கொடுக்கலாம். அதற்காக நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்ம அவகாசம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்னுடைய உயிர் பிரிய போகுது அப்படின்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் படிச்சுட்டு வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொன்னாருன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அவர் ஆட்சியில நீடிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நான் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் முழு பலத்தோட தேர்ந்தெடுக்கப்படலனாலும் ஒரு 108 தொகுதியில அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிலர் ஆதரவு கொடுத்து அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகுத்திருக்காங்க. அதனால இந்த ஆட்சி தொடரும். அப்பதான் அவர் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால இப்ப இடையில அவர் ஆட்சியை நம்ம கருத்தோம்னா அவர் யாருங்கிற அவரை பற்றிய உண்மையான நிலவரம் என்ன, அவர் யாருங்கிறது தெரியாம போயிடும். அது வந்து முக்கால்வாசி எல்லாருமே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றது என்ன, ஜெயலலிதா தான் அவங்க, அவர் எம்ஜிஆர் இவங்க. சோ அதுல வந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி கூட மாறலாம். சோ நம்ம அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நிறைய பேசி டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அது மூலமா கூட மாறலாம். வந்து ஒருத்தர் சொன்னாதான் ஒருத்தர் வந்து செய்ய முடியும். சோ அவங்க சொல்ற விஷயங்களை வந்து இவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. சில இது வந்து அவங்க சொல்றதும் ஏத்துக்காத மாதிரி இருக்கு. சோ அதனால ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னாதான் நம்ம இந்த தப்புலாம் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குது இல்ல. சோ அது நல்ல இதா அவங்க சொல்றதுதான்.